இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா என்னடா அது நாம என்ன சொல்லி கொடுத்தோம். ஆனா கார்த்தி வந்து இப்படி பேசிட்டானே அப்படின்னு கலங்கி நிக்கிறாங்க. கார்த்தி இந்த மாதிரி பேசுவான்னு சத்தியமா ஜானகி எதிர்பார்க்கல. எல்லாருமே எதிர்பார்க்கவே இல்லை கார்த்தி இப்படி பேசணும்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல போயிட்டு கார்த்தி சம்மந்தமே இல்லாம என்ன கடத்துனது இலக்கியாவும் கௌதம் தான். அவங்க 2 பேரும் தான் என்ன கடத்துனாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் எஸ்எஸ்கே தாட்சாயினி என்ன பொய் சொல்றாங்க. என்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என்னை கடத்துனது அவங்க கிடையாது. சொத்துக்காக தான் என் அண்ணனும் என் அண்ணியும் என்னை கடத்துனாங்க. இவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுங்க. இவங்க வெளியே இருக்க வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது. என்னையவும் என் மனைவியும் சேர்த்து வச்சு இவங்க சேர விடாம பண்றாங்க. அப்படி இப்படின்னு கார்த்தி சொல்லி முடிச்சிடறான். அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சு போச்சு. இனிமே கௌதம் வெளியே வர முடியாது அப்படின்னு தாட்சாயினி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்துல இலக்கியா எந்திரிச்சு, போதும் நிப்பாட்டு கார்த்தி, நீ பேசுறது எல்லாமே முட்டாள்தனம். சார், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஜட்ஜு உடனே, என்னமா பேச போற? என்ன பேச போற? அதுதான் கடத்தப்பட்ட நபரே சொல்லிட்டாரே, என்னை கடத்தினது இவங்க தான் சொல்லிட்டு அதுக்கு மேல நீ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையேம்மா. இல்ல சார், ஒண்ணு இருக்கு சார். நான் சொல்ற ஆளு நீங்க விசாரிங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும் சார் என இலக்கியா சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? அவரை கடத்தினது யாரு? நாகுங்கிற ரவுடியா? ஆமா சார், அவரே தான். அவரை விசாரிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா உண்மை என்னங்கிறது புரியும் சார். இலக்கியா சொன்ன உடனே ஜட்ஜு, சரிம்மா அவர் வர சொல்லுங்க. இலக்கியா, நாகு வெளில வாங்க. வந்து நீங்களாச்சும் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லுங்க நாகு. நாகு அங்கேருந்து வரான். கூண்டுல ஏறுறான். கூண்டுல ஏறினதும் நாகு என்ன சொல்ல போறான் அப்படின்னு எல்லாருமே பரபரப்பா பாக்குறாங்க. சொல்லுங்க நாகு, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த கார்த்தியை கடத்த சொன்னது யாரு? கௌதமா இல்ல இந்த இலக்கியா சொல்ற மாதிரி எஸ்எஸ்கே தாட்சாயினியா? உண்மையை சொல்லுங்க. நாகு அப்படியே நிக்கிறான். என்ன நாகு, உங்களுக்காக தான் இந்த கோர்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கோர்ட் நேரத்தை வீணடிக்காம உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்ல போற உண்மைதான் யார் குற்றவாளி அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. சொல்லுங்க நாகு. கேட்ட உடனே நாகு இலக்கியாவை பார்க்குறான். இலக்கியா, சொல்லுங்க நாகு. இல்லை சார், கார்த்திக் தம்பியை கடத்த சொன்னது வேற யாரும் இல்லை, நம்ம கௌதம் சார் தான். கௌதம் சாரும் இலக்கியா மேடம் தான். நாகு இலக்கியா சொல்ல, இல்லை சார், நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். கௌதம் சார் தான் கடத்த சொன்னாங்க. என்னம்மா, அந்த நாகும் சொல்லிட்டான் நீ தான் கடத்த சொன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வேற என்ன சொல்ல போறீங்க? இல்லை சார், நாகு எதுக்காக போய் சொன்னா எனக்கு புரியல சார். நாகு, நீங்களும் ஏன் போய் சொல்றீங்க? கார்த்தி தான் எங்களை நம்ப வச்சு கழுத்தாத்துட்டானா? நீங்களும் அப்படிதானா? சொல்லுங்க நாகு. உங்க பொண்ணோட உயிரை நான் காப்பாத்தினால அதுக்கு நன்றி கடனா நீங்க சொன்னீங்களே, நான் உங்களுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்காக நாகு போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க நாகு. இல்லை மேடம், என்னை தப்பா அனுப்பிக்காதீங்க. நான் உண்மையாக சொல்றேன் சார். அவங்க என்ன அந்த எஸ்எஸ்கே தாட்சன் 2 பேரும் தான் கடத்த சொன்னதா சொல்ல சொல்றாங்க. ஆனா அதுக்காக என்னால பொய்யால சொல்ல முடியாது சார். உண்மையை தான் சொல்றேன். உண்மையாவே என்னை கடத்த சொன்னது இந்த இலக்கியா மேடமும் கௌதம் சார் தான். சரிப்பா, அப்புறம் எதுக்காக இப்போ நீ எஸ்எஸ்கே தான் கடத்த சொன்னதா சொல்லப்பான்னு வந்த நீனு? எதுக்கு வந்த? இல்லை சார், அந்த இலக்கியா மேடம் இது எல்லாமே அவங்க திட்டம் தான். அவங்க சொல்ற மாதிரி செஞ்சா எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் செஞ்சேன். ஆனா என் மனசாட்சி எனக்கு விட்டு கொடுக்கல சார். வேற வழி இல்லாம நான் இப்போ உண்மையை சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஏன் சொல்லக்கூடாது சார். வேணா விட்டுருங்க. இது எல்லாமே அவங்க திட்டம் தான். அவங்க திட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட இங்க வந்து எஸ்எஸ்கே தாட்சாயினி இவங்க தான் கடத்த சொன்னதா சொல்ல சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தேன். ஆனா என்னால முடியல சார். உண்மையை சொல்லிட்டேன். நாகும் வெளில போறான். ஜட்ஜு ஒன்னே, என்னம்மா இலக்கியா, இன்னும் வேற சொல்ல வேண்டியது இருக்கா என்ன? அவனும் சொல்லிட்டான், கடத்தப்பட்டவன்னு சொல்லிட்டான், கடத்தணும்னு சொல்லிட்டான். 2க்குமே காரணம் இந்த கௌதம் தான் சொல்லிட்டு. இதுக்கு மேல இந்த கேஸ்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கௌதமுக்கு நான் 4 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு ஜட்ஜு தீர்ப்பு எழுதுறாரு. இலக்கியா பயங்கரமா அழுகுறாங்க. வெளியே போய் நிக்கிறாங்க. கௌதம் வராரு. கௌதம், சாரி கௌதம், என்னை மன்னிச்சிருங்க. கார்த்தியும் நாகும் இப்படி பண்ணுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க கௌதம். விடு இலக்கியா, ஏதோ நமக்கு கெட்ட நேரம் நடக்குதுன்னு நினச்சிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ கொஞ்சம் பார்த்துரு. உள்ள இருந்தாலும் நான் பத்திரமா இருக்கேன். ஆனா நீ வெளியே இருக்க. வெளியே இருக்கதான் இருக்கிறதுலே பெரிய டேஞ்சரான விஷயம். அதனால நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போறாரு. இலக்கியா பயங்கர கோவத்துல நிக்கிறாங்க. அஞ்சலி தாட்சாயினி வந்து பயங்கரமா இலக்கியாவை கேலி பேசுறாங்க. இலக்கியா ஒரு கட்டத்துக்கு மேல, தாட்சாயினி ஒழுங்கா போயிடு, நான் கொலை வழியில இருக்கேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காக என்னை ஜெயிச்சிடும்னு சந்தோஷப்படாத. கண்டிப்பா சொல்றேன், உன்னை அழிக்கிற காலம் வரும். வரும்போது மீதி நான் பாத்துக்கிறேன். இலக்கியா சொல்லிட்டு போறாங்க. நாகு நிக்கிறான். நாகு சட்டையை பிடிச்சி, உனக்கு நான் எவ்வளவு துரோகம் பண்ணனா? ஏதாவது உனக்கு நல்லது தானே பண்ண. உன் பொண்ணோட உயிரை காப்பாத்தினால நீ எனக்கு என்ன சொன்ன? கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னால.
அப்புறம் எதுக்கு நாகு என்னை ஏமாத்துன? சொல்லு. நான் உன்னை எப்படி நம்பியிருந்தேன்? உனக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருந்தேன். ஆனா கடைசியில ஏமாத்திட்டல, முட்டாளாக்கிட்டல. ஏன் இப்படி பண்ண? நாகு சட்டைய புடிச்சு இலக்கியா கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன நடந்துச்சுன்னா, ஃப்ளாஷ்பேக்ல நம்ம தாட்சாயணி, எஸ்எஸ்கே 2 பேரும் நாகோட வீட்டுக்கு போயிட்டு, நாகு மனைவியையும், அவங்க குழந்தையும் கடத்தி வச்சுக்கிட்டு, "இங்க பார்றா நாகு, அந்த இலக்கியா உன்ன நம்பி தான் இருக்கா. நீ மட்டும் நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான்னு சொன்னேன்னு வச்சுக்கயேன், இந்த இடத்துலயே உன் பொண்ணையும், உன் பொண்டாட்டியும் கழுத்தறுத்து போட்டுட்டு, நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அப்புறம் இதையும் நாங்க தான் பண்ணோன்னு உன்னால நிரூபிக்கவே முடியாது. அப்படியே நிரூபிச்சாலும் என்ன பண்ண முடியும் உன்னால? உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட பணம் பலம் இருக்கு, படை பலம் இருக்கு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன? நாளைக்கு போய் கோர்ட்ல என்ன சொல்லப் போற? சார் 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 ப்ளீஸ் சார் என் பொண்டாட்டி விட்டுருங்க சார். டேய் நாகு, உன்னை நம்பி தான்டா கார்த்தியை கடத்தவே சொன்னேன். ஆனா நீ கடைசியில இலக்கியாட்ட அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு எங்களையே கோத்துக்கிறியா? இங்க பாரு நாகு, உனக்கு திரும்பவும் கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். உன் குழந்தையும் உன் மனைவியும் வேணும் அப்படின்னா நாளைக்கு நீ கோர்ட்ல போய் என்ன சொல்லுவ? சொல்றியா இல்லையா இப்போ? சொல்றேன் சார். சொல்லிடுறேன் சார். இந்த எல்லா கடத்தலுக்கும் சம்மந்தம் இலக்கியா சாரும் கௌதம் சாரும் தான். இதுல எஸ்எஸ்கே தாட்சாயணி மேடத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் சார். ம். அப்படியே அச்சு பேசாம போயிட்டு இலக்கியா கௌதம் தான் காரணம்னு நாளைக்கு நீ கோர்ட்ல சொல்ற. புரியுதா? நீ மட்டும் மாத்தி சொன்னேன்னு வச்சுக்கயேன், நான் இங்க தான் இருப்பேன். உன் மக அப்புறம் பொண்டாட்டி 2 பேர் கழுத்தையும் அறுத்து போட்டுட்டு போய்க்கிட்டே இருப்போம். போடா! அப்படியே நாகு, "பாத்தீங்களா மேடம்? இப்படிதான் மேடம் என் பொண்ண கடத்தி வச்சிருக்காரு அந்த எஸ்எஸ்கே சாரு. பாத்தீங்களா? இன்னைக்கு கூட அவர் வரவே இல்ல. அதனால தான் மேடம். எனக்கு அது வழி தெரியல மேடம். என்ன மன்னிச்சிடுங்க மேடம்." நாகு சொன்ன உடனே ஜானகி இலக்கியாவ பாக்குறாங்க. "விடு இலக்கியா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல. நல்லவங்கள சோதிப்பார்ன்னு சொல்லுவாங்க. கைவிட மாட்டார்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீ வேணா பாரேன். நமக்குன்னு ஒரு வாய்ப்ப கடவுள் ஏற்படுத்தி குடுப்பாரு. கௌதம் எந்த தப்புமே பண்ணவே இல்ல. நீ யாருக்கும் துரோகம் பண்ணல. நானும் யாருக்கும் துரோகம் பண்ணல. அப்படி இருக்கும்போது கௌதம இப்படி பழிவாங்க நினைக்கிறான் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி. இவங்களுடைய ஆட்டத்துக்கு கண்டிப்பா கடவுள் நமக்கு ஒரு ஆள அனுப்பி முற்றுப்புள்ளி வைப்பாரும்மா. நீ நம்பிக்கை இழுக்காம வாம்மா போலான்னு" ஜானகி இலக்கியாவ அழைச்சுட்டு வீட்டுக்கும் போறாங்க. ஸோ இலக்கியா போராட்டம் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. கௌதம் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இனி கௌதம கண்டுபிடிக்க, கௌதம வெளிய கொண்டு வரதுக்கு இலக்கியா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.